Exercise 7.3, problem number 5. In a test on 2000 electric bulbs, it was found that bulbs of a particular was normally distributed with an average life of 2040 hours and standard deviation of 60 hours. Estimate number of bulbs likely to burn for more than 2150 hours. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆவரேஜ், அதாவது மீனோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2040. ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு 2040. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல மோர் தேன் 2150. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2150. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம இசட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இங்கே 2150 மைனஸ் மீனோட வேல்யூ 2040 பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 60. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 110 பை 60. ஸோ இது 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 11 டிவைட் பை 6ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1.83. ஸோ அப்போ therefore z is equal to 1.83. ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டியோட வேல்யூ அப்போ அப்படியே எழுத போகிறோம். அப்போ therefore p of xக்கு பதில் இப்போ நம்ம z கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ z சைன் அதே தான் கிரேட்டர் தேன் 1.83. ஸோ இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற போது நம்ம ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெல் ஷேப்ட் கர்வ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இப்போ இந்த சைடு, அதாவது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாமே அதோட ஏரியா வந்து இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.5. அதுமாதிரி இங்கே அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த இடத்துல 0.5 இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1.83. ஸோ இசட்டோட வேல்யூ. ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ 1.83 அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல பாசிட்டிவ்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல 1.83ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தென், அதாவது 1.83 விட அதிகமாக, அப்போ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1.83லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல டோட்டல் ஏரியா, அதாவது என்னன்னா இந்த இருக்குல்ல இது ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல 0.5 இருக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து 0.5. டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு 1 and 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கே இதில் இருந்து தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ டோட்டலாக இஸ் ஈக்குவல் டு 0.5ல. ஸோ பி ஆஃப் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இங்கே சென்டரில் 0 இருக்கும், அதாவது z இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ அப்போ 0ல இருந்து 1.83. ஸோ இப்போ 0 லெஸ் தேன் z less than 1.83. அப்போ is equal to 0.5 minus. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1.83 அப்படின்றதுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல 1.8 இங்கே இருக்கு. ஸோ 1.8ல 3க்கு நேரம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. இப்போ 0.4664ன்ற வேல்யூ இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.0336. ஸோ நமக்கு இங்கே வந்து நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ், ஸோ டோட்டல் பல்ப்ஸ் வந்து நமக்கு இங்கே 2000ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2000 இன்டூ 0.0336 இஸ் ஈக்குவல் டு 67.2. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 67 பல்ப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் 1950 ஹவர்ஸ். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1950. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்ல நமக்கு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே 1950 மைனஸ் மீனோட வேல்யூ நமக்கு இங்கே 2040 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ நமக்கு இங்கே 60. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா -90ங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல -1.5. ஸோ அப்போ therefore z is equal to -1.5ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் z. ஸோ p of z less than -1.5.
ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃப் வரைஞ்சிக்கலாம். பெல் ஷேப்டு கர்வ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சென்டரில் இசடோட வேல்யூ 0வாக இருக்கும். நமக்கு இங்கே என்ன, இசட் வந்து -1.5, அதாவது நெகட்டிவ் சைடு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல -1.5 இருக்கிறத அசியூம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கம்மியாக, -1.5க்கு கம்மியாக, அப்போ இந்த ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த டோட்டல் ஏரியா வந்து நமக்கு இங்கே 0.5 அண்ட் இந்த ஏரியா 0.5ங்கிறது தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான், இந்த சைடு நமக்கு தேவையே இல்லை. அப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த 0.5ல இருந்து எந்த ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும், இந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிடும். அப்போ 0லேருந்து -1.5. ஸோ அப்போ இங்கே P ஆஃப் இந்த இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் -1.5 less than Z less than 0 is equal to 0.5 மைனஸ். ஸோ அப்போ இந்த 1.5க்கு வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 1.5 வெறும் 1.5 தான் இருக்குது நமக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ டேரெக்டாக 0க்கு நேராக இருக்கிற வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ 0.4332 அப்ளை பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல. 0.4332. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0.0668. ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.0668 into 2000 is equal to 133.6. ஸோ இது நம்ம வந்து டெசிமலில் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ அப்ராக்சிமேட் பண்ணும்போது 134 பல்ப்ஸ். ஸோ இதில் தேர்ட் சப்டிவிஷன், more than 1920 hours but less than 2000 hours. ஸோ 2100 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 less than x less than 2100. ஸோ அப்போ நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இசட் கண்டுபிடிப்போம். இங்கே 2 எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல z is equal to x minus mu by sigma. ஸோ எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 1920 அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. மைனஸ் மீனோட வேல்யூ நமக்கு 2040ங்கிறது இருக்கு. டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா -120 by 60 which is equal to -2. ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து Z1ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இந்த Z1ஓட வேல்யூ நமக்கு இங்கே -2. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி Z is equal to x minus mu by sigma. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போறோம்னா ஹியர் எக்ஸுக்கு பதிலாக 2100, ஹியர் இந்த இடத்துல x is equal to 1920ங்கிறத அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2100 மைனஸ் மியூவோட வேல்யூ 2040 டிவைடட் பை 60. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 60 by 60. ஸோ அப்போ therefore Z2ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 1. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ P ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல -2 less than Z, ரெண்டுமே Z கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து 2100 அப்ளை பண்ணும்போது 1. ஸோ இப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நார்மல் கிராஃப் வரையணும். பெல் ஷேப்ட் கர்வ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல -2. ஸோ இப்போ நெகட்டிவ் வேல்யூ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் -2. அதுக்கு அடுத்து பாசிட்டிவ் வேல்யூ 1. ஸோ 1 இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த நடுவில் இல்லை ஏரியா, இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த இடத்துல எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், -2லேருந்து. அப்போ இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் -2 less than Z. 0ஓட ஸ்டாப் பண்ணிடணும், ரெண்டு பகுதியாக இருக்குது. ஸோ less than 0 ப்ளஸ் இதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ண நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். அப்போ P ஆஃப் அடுத்து 0லேருந்து 1 வரைக்கும் 0 less than Z less than 1. புரியுது எப்படிங்கிற புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வேணும். ஸோ இது வந்து நமக்கு 0 தான் வந்து பார்ட்டிஷன்ஸ். இப்போ -2லேருந்து 0 ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கோம். அடுத்து 0லேருந்து 1. அப்போ இஸ் ஈக்குவல் டு -2னால நம்ம 2க்கு மட்டும் நம்ம நார்மல் வேரியேஷன் டேபிள் பார்த்தா போதும். ஸோ அப்போ 2.0க்கு வேல்யூ நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல 0.4.
0.4772ங்கிறது இருக்கு. அதை எழுதிடலாம் நம்ம இந்த இடத்துல 0.4772 ப்ளஸ் அதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1க்கு நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். 1னா நமக்கு என்ன அர்த்தம் 1.0. ஸோ 1.0ட வேல்யூ 0.3413. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.8185. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் is equal to 2000 into 0.8185 is equal to 1637.